அப்பா இப்போ எதுக்குப்பா என்ன கல்யாணம்? நான் படிக்கிறேனே. ஏடி உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, இப்போ வந்து படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, செருப்பு பிஞ்சு போயிடும். இல்லப்பா, என்ன ரவின்னு ஒருத்தர் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. என்னது? ரவின்னு ஒருத்தன் உன்னை சின்சியரா லவ் பண்றானா? வேற நேரத்துல வந்து திருப்பி காட்டானா? அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்ன சொல்ற? ஆமாமா, என்ன ரவின்னு ஒருத்தர் லவ் பண்றாரு. என்னது? ரவின்னு ஒருத்தர் லவ் பண்றாரா? ஐஸ்வர்யா ராய்க்கு அரேஞ்ச் மேரேஜ். உனக்கு லவ் மேரேஜா? வேலை போய் பாருடி. இப்படிதான் நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா எங்க வீட்டுல யாருமே நம்ப மாட்டேன்றாங்க ரவி. நான் நம்புறேன் சதா. சாரி சோதா, நான் நம்புறேன். ஆமா, பெருசா என்னமோ பஞ்சு டைலாக் பேசுற மாதிரி அவனே கை தட்டுன்னு வரான். ஐயோ ரவி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் இங்க வரத்துக்குள்ள தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறா. ஏண்டி இவ்வளவு நாளா என் கூட பழக வேண்டியது, கொஞ்சம் வாட்ட சாட்டமா கலரா புதுசா வந்தா என்ன கைட்டி விட்டுட்டு அவனை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதா? இதான் உன் பழப்பா? இல்ல ரவி, அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற என் மாமா பையன் ரகு. என்ன சோதா, நீ லவ் பண்ற பையன் இவன் தானா? பரவாயில்ல, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்கும். இவ பக்கத்துல நான் இல்ல, இவன் நின்னா கூட அழகாதான் இருப்பான். என்ன நான் சொல்றேன்? கண்ண மூடாத. கண்ண மூட, கண்ண சொல்லடி. இவனை லவ் பண்றப்போ கண்ணை திறந்துகிட்டு தானே லவ் பண்ண, இப்ப மட்டும் மூடுற. கண்ண சொல்லடி. படத்துல ஃபைட் சீன் வந்தா என்னடா பண்ணுவீங்க? ஜாலியா கை தட்டி விசில் அடிப்பன. அதே மாதிரி இவனை அடிக்கிற ஊர் அடிக்கும், நீ கை தட்டி விசில் அடிக்கணும், இல்லனா அவனை சொல்லிடுங்கடா.